என்னாகமும் 16வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் அதை நாம் பார்க்க முடியும். வாசிங்களே. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. மோசே ஜனங்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்றார். ஏன்னா ஜனங்களை குழப்பினவர்கள், ஜனங்களை கெடுத்தவர்கள். மோசே தேவன் அழைத்து ஊழியம் செய்யல, நம்மளை வனாந்தரத்துக்கு கூட்டு வரல, இந்த ஆரோனும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன் அல்ல என்று சொல்லி கோராகு, லேவியின் புத்திரர்களில் கோராகு என்பவன் ஒரு 250 பேர் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், மூப்பர்கள், இவர்களை சேர்த்து கொண்டு மோசைக்கு விரோதமாக பேசுகிறார்கள். மோசே, நீ மிஞ்சி போற, நீ ரொம்ப ஓவரா போற, ஜனங்கள் பரிசுத்தமானவர்கள் தான், நீ என்ன பரிசுத்தம் கிடக்க அப்படி சொல்லிட்டு மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க, ஆரோனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அப்போ இந்த கோராகின் புத்திரர் அந்த 250 பேரையும் அவங்க கூடாரங்களுக்கு முன்னாடி நிற்க சொல்கிறான். அவன் மனைவி பிள்ளைகளெல்லாம் நிற்கிறாங்க, அவன் ஆடு மாடுகள்லாம் வந்து நிற்கிறது. ஜனங்களிடத்தில் சொல்கிறாரு, எல்லா மனுஷரும் சாகிறது மாதிரி இவங்க சாகாமல், எல்லா மனுஷரும் எப்படி சாவாங்க? வயசாகி நோய் வந்து என்ன செய்வாங்க? சாவாங்க. அதாவது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கையிலே சாவாங்க. அப்படி செத்தா தேவன் என்ன அழைக்கலன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஆனா எல்லா மனுஷர் போல இவங்க சாகாம இதுவரைக்கும் யாரும் இப்படி செத்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புதிய காரியத்தை இங்க நடத்தி இருந்தா இவங்க தேவனை, கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி பூமி பிளந்தது. எது பிளந்தது? அந்த 250 பேர், அந்த பிரபலமானவர்கள், அந்த சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் நின்றிருந்த இடம் அப்படியே பிளருது. பைபிள் சொல்லுகிறதுங்க, பூமிக்குள் இறங்கினார்கள் என்று சொல்லப்படலைங்க, பாதாளத்துக்குள் இறங்கினார்கள் என்று, உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் அதை பார்த்து அறிந்து கொண்டார்கள், இவர்கள் கர்த்தரை அவமதித்தவர்கள் என்று சொல்லி. கோராகின் புத்திரர், அவனுடைய மனைவி பிள்ளைகள், அவனுடைய ஆடு மாடுகள், ஆஸ்திகள் எல்லாம் உள்ள பயிற்சி. அதான் நான் சொன்னேன், தன் ஜீவனை இழந்தார்கள், தங்களுடைய குடும்பத்தாருடைய ஜீவனை இழந்தார்கள். தேவன் அவர்களுக்கு தந்த பிள்ளைகள், கூடாரங்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். அவர்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இழந்தார்கள். குறிப்பா சொல்றேன், பரலோகத்தை இழந்தார்கள், நித்திய ஜீவனை இழந்தார்கள். அவங்க செய்த தப்பு என்னையா? கர்த்தரை அவமதித்தது. கர்த்தரை அவமதித்தது. நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாத ஒரு பாவம் கர்த்தரை அவமதிக்கிற பாவம். அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில இராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக வாழ வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய அவமதிப்பு நம்முடைய ஆசீர்வாத இழப்புக்கு காரணமாயிரும். நீங்க கேட்கலாம், அவமதிப்பு அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். நான் உங்களுக்கு செய்முறையா செஞ்சு காமிக்கிறேன். தம்பி எந்திரிச்சு வாய.
இங்கே வந்து உட்கார், எந்திரி எந்திரி. சரி, அங்கிட்ட நின்றுக்கோ. இந்த தம்பி இருக்கிறான், இவனுக்கு நான் ஒரு சால்வை போடுகிறேன். அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்? இவனை மதிக்கிறேன். சொல்லுங்களேன், மதிக்கிறேன். இப்போ அங்கிட்ட பார்த்துக்கோ. இந்த தம்பி இருக்கிறான், இவனை நான் கண்டுகொள்ளவே இல்லை, இவனுக்கு சால்வையும் போடலை, அப்போ இவனை நான் மதிக்கலை. ஆனால் இன்னொன்று, வெளியில் நிறைய செருப்பு கழட்டி போட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு மாலையாக செஞ்சு அப்படியே கொண்டு வந்து இவன் கழுத்தில் போடுறேன். அப்படின்னா நான் இவனை என்ன செய்கிறேன்? சொல்லுங்க மக்களே, அவமதிக்கிறது. இவனை நான் மதிச்சா எனக்கு, அதாவது அது இவனுக்கு மதிப்பது, அதனால பிரச்சனை இல்லை. இவனை மதிக்காமல் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவனை அவமதிக்கிறது பிரச்சனை தானே. இவன் நம்ம கழுத்தில் எப்படா மாலை போடுவான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். போய் உட்காந்துக்கையா. தேவனை நீங்க மதிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், நன்மை. ஒருவேளை தேவனை மதிக்கலையா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆசீர்வாதம் வராது. ஆனா தேவனை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? அவமதிச்சிடக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரை அவமதிச்சிடக்கூடாது. நீ அவமதிக்காம இருந்தீனா ஆண்டவர் உன்னை விபத்துல, உன்னை தற்கொலையில், வேற கொடூரமான வியாதிகள்ல, கேன்சர் வியாதியோ எய்ட்ஸ் வியாதியோ ஏதோ ஒரு கொடூரமான வியாதியிலையோ உன்னை மறிக்க விட மாட்டாரு. எல்லாரும் உன்னை பார்த்த உடனே, உன் பிரேதத்தை பார்த்த உடனே ஓடி ஒதுங்குகிற, அப்படி உன்னை அனுமதிக்க மாட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில நீ அவரை மதிச்சேனா, நீ செத்த பின்பு கூட உன் சரீரத்தை நல்லடக்கம் செய்ய தேவன் கிருபை செய்வார். மோசேயினுடைய சரீரத்தை தேவனே அடக்கம் செய்தார். 120 வயசுல மலை மேல ஏறி போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்த அந்த மோசேயினுடைய பிரேதத்தை மனுஷர்களை பார்க்க விடலங்க. கடலை பிளந்த அந்த மோசைய ஆண்டவர் சாக அனுமதிச்சார். ஆனா அவனுடைய பிரேதத்தை பார்க்க அனுமதிக்கல. தனக்கு ஒப்பாய் நடத்தின தேவன், தனக்கு சமமாய் நடத்தின தேவன். மோசே தேவனுக்கு சமமானவர் அல்ல, நம்மள மாதிரி மனுஷர் தான். இயேசு தேவன், ஆண்டவர். ஆனா அந்த மோசைய ஆண்டவர் மனுஷர்கள் பிரேதமா பார்க்க விரும்பல, மனுஷர்கள் அடக்கம் செய்ய விரும்பல. காரணம், மோசே தேவனை அவமதித்தது கிடையாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீயும் இந்த பூமியில உயிரோடு இருக்கும் போதும் ஆண்டவரிடத்தில் மதிப்பு பெறுவதற்கும், ஒருவேளை உன் சரீரத்தை விட்டு நீ கடந்து போகும் பொழுதும், நீ குடியிருந்த அந்த வீடாகிய இந்த மாம்ச சரீரத்தையும் ஆண்டவர் மதிக்கத்தக்கதாக உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக எந்த அவமதிப்பும் செய்து விடாதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு, கர்த்தரை அவமதித்து விடாதிருங்கள். ஆண்டவரிடத்தில் மதிப்பை பெற்றுக் கொள்வதற்கு தேவனை மதிக்க பழகிக் கொள்ளுங்கள், மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவனை மதிக்க பழகிக் கொள்ளுங்கள், தேவனை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலையும் கோராகின் புத்திரர் போல, அந்த கோஷ்டிகள் போல கர்த்தரை அவமதிச்சிராதீங்க. மதிப்பை பெறுங்க, கர்த்தரை மதிச்சு மதிப்பை பெறுங்க. நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய சாவிலையும் நம்ம இதை சிந்திக்கணும். இவன் ஏன் இப்படி செத்தான்?
சிந்திக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மளை கனம் பண்ணுகிற தேவன், நம்மளை மதிக்கிற தேவன், நம்ம சரீரத்தை கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கிற தேவன். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரை அவமதிக்காதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவரை அவமதிக்க கூடாது அப்படின்னா நம்ம எதை அவமதிக்க கூடாது? ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதற்கு பின்பு ஆண்டவரை நம்ம அவமதிக்காதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களை நான் சொல்றேன். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விலகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். 10:29 வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படியே ஆவியானவர் மனசுக்குள்ள அந்த கோராகின் சம்பவத்தை நினைக்கும்படியாக சொல்றாரு. யோசித்து பார். கர்த்தரை அவமதிச்ச அந்த கோராகின் கூட்டத்தை யோசித்து பார். சபை கூடி வருதல இன்னைக்கு மக்கள் பெரிதுபடுத்துகிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நாதியற்று இருக்கிறது. சபை கூடி வருகிறதுனாலே நமக்கு என்ன பிரயோஜனம், என்ன லாபம்? வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்கும், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சபை கூடி வருதலை முக்கியப்படுத்துகிறது. நம்ம சபை கூடி வருதலை எப்பொழுது விட்டுவிடும் பொழுது தேவன் பொருட்படுத்துகிறது இல்லை அப்படின்னா, நம்மளால் எழுந்து வரவே முடியலை. ஒருவேளை மருத்துவமனையில் பெட்டில் இருக்கிறோம், ஆப்ரேஷன் செய்யப்பட்ட சூழ்நிலை, சர்ச்சுக்கு வரவே முடியலை, சர்ச்சில் உட்காரவே முடியாது. அப்படிங்கிற நிலை இருந்தால் தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தேவன் வருவார். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதனால தான் நான் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை அவமதித்தவர்கள், நீங்கள் கர்த்தரை அவமதித்தவர்கள் என்றுதான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் சொல்லாமல் சொல்லுகிறீர்கள். முதலாவதாக சொல்லுகிறாரு, தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை உங்க கால்களில் போட்டு நசுக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை உங்க காலில் கீழே போட்டு நசுக்கிறீங்க. அதாவது இந்த விரும்பாதவங்க படம் இதுல இருக்குன்னு வச்சுங்களேன். விரும்பாதவங்க படம், தம்பி நான் ரயில் எனக்கு பிடிக்காதவங்க படம் இருக்குன்னு வச்சுங்களேன். என்ன செய்வேன், இப்படி கீழே போட்டு என் கோபம் தீர்ற வரைக்கும் காலை போடுவேன். இதே மாதிரி நீங்கள் சபை கூடி வருதலை விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கால்களின் கீழே போட்டு நசுக்கிறீங்க. ஒரு வாரம் வரல, ஆண்டவரை காலில் போட்டு நசுக்கிறீங்க. பல வாரங்கள் வரல, ஆண்டவரை காலில் போட்டு நசுக்கிறீங்க, அவமானப்படுத்துறீங்க, அவமதிப்பு செய்யறீங்க. இந்த தேவன் என் காலுக்கு கீழே தான், மற்றதெல்லாம் எனக்கு மேலே தான் அப்படின்னு நீங்க சொல்லாம சொல்றீங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன். உங்க பார்வைக்கு அது சாதாரணமா தெரியும். வேலை இருந்துச்சு, ஒர்க் இருந்துச்சு, ஃபங்க்ஷன் இருந்துச்சு,
அதனால தான் நீ கஷ்டப்படுற. நீ தேவனை மதிக்கிற மகளா இருந்து பாரு. நீ சபை கூடி வருதலை விட்டு விடாத மகளா இருந்து பாரு. நீ அதுல உறுதியா இருந்து பாரு. கர்த்தர் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவார். தன்னை மதிக்கிற ஜனத்தை மதிக்கிற தெய்வம் தான் இயேசு தெய்வம். விசுவாசிச்சிங்கன்னா நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்து. நல்ல 2 கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. இன்னொரு காரியத்தையும் அங்கே வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினுடைய தன்மை என்ன தம்பி? இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினுடைய தன்மை என்ன? அது என்ன செய்யும்னு பைபிள் சொல்லுது. அது என்ன செய்யும்னு பைபிள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். நீ இயேசுபா உம்முடைய ரத்தத்தினால என்ன கழுவுன்னு சொன்னீங்கன்னா உன் பாவத்தை ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிருவாரு? கழுவிடுவார். உன்னை பரிசுத்தப்படுத்திடுவார். இதுதான் அவருடைய ரத்தத்தின் தன்மை. ஆனா நீங்க சபை கூடி வரதலை விட்டு விடுறீங்கன்னு வச்சுங்களேன் பிரதர், சபை கூடி வரதலை விட்டு விடுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அசுத்தம் என்று மனசுல நினைக்கீங்களா? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எப்படிப்பட்டதான்? அசுத்தம் என்று எண்ணி முதல்ல காலில் ஓட்டு மிதிக்கிறீங்க, 2வது அசுத்தம் என்று எண்ணி, 3வது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறீங்க. கிருபையின் ஆவினா பரிசுத்த ஆவியானவர். நமக்கு அவர் கிருபையாய் கொடுக்கப்பட்டவர், விலையேற பெற்றவர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களாலும் வாங்க முடியாத விலையேற பெற்றவர். ஏழைகளாய் நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஆவியானவர். அதனாலதான் அவருக்கு பேரு கிருபையின் ஆவி. பைபிள்ல அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் நம்ம அம்மா அப்பா பேர் வைக்கிற மாதிரி ஆண்டவருக்கு அவருடைய தன்மையிலே பல பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பத்தின் ஆவி, கண்ணீரின் ஆவி, ஜப ஆவி, விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவி, அப்படி சொல்லப்பட்டதுல கிருபையின் ஆவி. கிருபையின் ஆவி அபிஷேகம் எல்லாம் நீங்க அற்பமா பார்க்குறீங்க. நான் கத்தி கத்தி உங்க மேல ஆண்டவர் ஊத்துறாரு அப்படின்னா சிலர்லாம் அசைகிறதே கிடையாது, அந்நிய பாஷை பேசுறதே கிடையாது. நான் சொல்றேங்க, அதெல்லாம் நமக்கு தேவன் கிருபையாய் கொடுத்ததுங்க. ஆண்டவர் நம்ம மேல வரும் பொழுது எவ்வளவு கொடுக்கிறாரோ அவளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு கொடுக்கிறாரோ அவளையும் பெற்றுக்கொள்ளணும். நான்லாம் என்னுடைய வாலிப நாட்கள்ல கூட்டங்களுக்கு போவேன் சென்னையில். அது மாதிரி ஊழியக்காரன் நான் பின்பு நிறைய கூட்டங்களுக்கு போவேன். அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியில நடத்தும் பொழுதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். நம்ம பாஸ்டரு, நமக்கெல்லாம் இது தேவையில்லைன்னு நினைக்க மாட்டேன். ஒரு விசுவாசி நிரம்புறானோ இல்லையோ, நான் அனைத்தையும் நிரப்பி கொண்டு வந்துடுவேன். அதனால தான் கர்த்தர் நம்மளை அநேகரை நிரப்ப வைக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் வாயவே திறக்கிறது கிடையாது, பூட்டு போட்டிருக்காங்க. டங்ஸ் பேசுனா எதை போட்டு வச்சிருக்கிறாங்க? பூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்க பூட்டு போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே பூட்டு போட்டு தான் இருக்கும். ஆனா ஆவியானவருக்கு உங்க வாயை திறந்தீங்கன்னா, உன் வாயை திற, நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நிரப்புவார்னா வாய்க்குள்ள இறைய போடுவாரா? இல்ல, உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கறத வாயில நீ சொல்ற அளவுக்கு ஆண்டவர் உன்னை நிரப்புவாரு. நன்மையினால உன் வாயை திருப்தி ஆக்குவார். பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை புறக்கணிக்க கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. அவர் நம்ம இடத்துல வரும் பொழுது ஊழியக்காரன் மூலமா சொல்லுவார், உன் மேலதான் இறங்குறார் மகளே அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல கைத்தட்டி அவரை பெற்றுக்கொள்ளணும். அவருக்கு பேரு கிருபையின் ஆவி. கிருபையின் ஆவி. தாகமுள்ள பிள்ளைகள் மேலே தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுவேன். சொன்ன தேவன் பெரியவர். நல்ல தலைக்கு மேல கூட 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. பேர் என்ன பேரு? கிருபையின் ஆவி. உன் படிப்பெல்லாம் அவருக்கு தேவையில்லை உன் மேல வருதுக்கு.
உன் பணமும் அவருக்கு தேவை கிடையாது உன் மேலே வருவதற்கு. அதெல்லாம் மனுஷனுக்கு. ஆனால் நீ இந்த சபை கூடி வருதலை விட்டு விடாம நீ இதில் கொஞ்சம் உறுதியாக தீவிரமாக இருந்தீன்னா உனக்கு கிருபையை தருவார். அந்த கிருபையினால் அவருடைய ஆவியை தருவார். இந்த சபையை, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை சும்மா அற்பமான காரியத்துக்கெல்லாம் தள்ளிட்டு போகிறான் பாருங்களேன், அவெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் கிருபை இழந்து போயிடுவான். ஆனால் இந்த சபை கூடி வருதலை முக்கியப்படுத்துகிறவனுக்கு மேலும் மேலும் கிருபைகள் கொடுத்து ஆவியானவர் கொடுக்கப்படுவார். அதனால் சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடவே கூடாது. அதில் ஒரு உறுதியாக இருக்கணும். அது தேவனை நம்ம மதிப்பு செய்தல். அதை விட்டுட்டீங்கன்னா அவமதிப்பு செய்தல். அவமதிப்பு செய்தால் குடிதான ஆக்கினை வரும் என்று யோசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் அந்த கோராகின் மனுஷர்கள் உயிரோட பாதாளத்துக்குள் போனார்களே, உயிரோடு மரணத்துக்குள் போனார்கள் என்று சொன்னாலும் பரவாயில்ல, பாதாளத்துக்குள் போனார்களே. நம்ம எங்க பாதாளத்துக்கு போகணும்? நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்தாரே, பரலோகத்துக்கு வழியாய் பிறந்தாரே, அவர் சிந்தின அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட இந்த சபையில் சேர்த்தார. இதை நம்ம உதாசீனப்படுத்தாம இதை முக்கியப்படுத்தி இதை கனப்படுத்தி இதுக்காக நம்முடைய நேரம் பணம் எல்லாத்தையும் கொடுத்து இதில் நம்ம தரித்திருப்போம் என்றால் பரலோகம் நமக்கு திறக்குமே. பாதாளம் நமக்கு திறக்காத, பரலோகம் நமக்கு திறக்குமே. வானம் நமக்கு திறக்குமே. அசட்டை பண்ணாதீங்க. சபை கூடி வரதுல ரொம்ப முக்கியப்படுத்துங்க. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஆமென். ரெண்டாவது, கர்த்தரை அவமதிக்கிறவன் யார்? திருவசனத்தை அவமதிக்கிறவன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், உங்க கையில தேவன் பைபிளை கொடுத்துருக்கிறாரு, காதில் கேட்க வைக்கிறாரு, வாசிக்க வைக்கிறாரு. எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? பைபிளை தேவன் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு தெரியுமா? நீயும் நானும் அதை எதுக்கு கேட்குறோம் தெரியுமா? அதை எதுக்கு வாசிக்கிறோம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளுவதற்காக, நம்ம வாழ்க்கையில் கை கொள்ளுவதற்காக, கடைப்பிடிப்பதற்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கை கொள்ளுவதற்காக, கடைப்பிடிப்பதற்காக. நீங்கள் கூட கேட்கலாம், பாஸ்டர் பைபிளை கடைப்பிடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? முன்னாடி தெளிவார். பைபிளை கடைப்பிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? கொடை பிடிச்சாவது தடுமம் பிடிக்காது மழையில் நனைஞ்சு. பைபிளை கடைப்பிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நான் சொல்றதை வாசித்து பாருங்களேன். உபாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 29வது வசனம். அவர்களும் அவர் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி. நல்லா கவனிங்களேன். அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து, அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம், என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்குள் இருந்தால் நலமாயிருக்கும். அவர்களுக்குள்ளே இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தாதான் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அப்படித்தானே சகோதரிகளே? அம்மா அப்பா நீங்க நல்லா இருந்தா உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? சத்தமா சொல்லுங்க, நல்லா இருப்பாங்க. அவங்க நாளைக்கு படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க. நல்லா வளர்த்துருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க கூப்பாடு போட வேண்டியதான். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணும்,
உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னா அதுக்குத்தான் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்குறாரு, கற்பனைகளை கொடுக்குறாரு. இதை நீங்கள் கை கொள்ளுவதற்காக. குறிப்பாக ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை ஏன் கை கொள்ளும்படி சொல்லுகிறார்னா நம்ம நன்றாக இருப்பதற்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்ம நன்றாக இருப்பதற்காக. இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், நம்ம நன்றாக இருப்பதற்காகத்தான். எல்லாரும் சொல்லுங்களேன், நம்ம நல்லா இருப்பதற்கு தான். மற்றவங்களாம் நினைக்கிறாங்க பைபிளை கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னு. குறிப்பாக சொல்கிறேன், பைபிளை நீங்கள் படிக்க படிக்க, பைபிளை நீங்கள் கடைப்பிடிக்க பிடிக்க உங்களை ஆண்டவர் கையில் பிடித்து வெற்றியாக நடத்துவார். வாழ்நாளெல்லாம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்க அந்த கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது வசனத்துக்கு மதிப்பளிக்கிறீங்க, ஆண்டவருக்கு மதிப்பளிக்கிறீங்க. ஆனால் அவர் தந்த இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ளாம அந்த அக்கா சொல்லிச்சு, இந்த அக்கா சொல்லிச்சு அப்படி சொல்லிட்டு பாரம்பரிய செயல்களுக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு பால் காய்ச்சறதா அல்லது சடங்கு வைக்கிறதா, நில வைக்கிறதா, வீடு கட்டுறதா, குழந்தை பிறந்துருச்சா, குழந்தை உண்டாயிருச்சா, வளைகாப்பு வைக்கிறதா, எல்லாத்தையுமே அவன் செய்கிறது இவன் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு செஞ்சுட்டு இந்த வசனத்தை அது கிடக்கட்டும், அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நல்லா இருக்க மாட்டீங்க. ஆனால் அவன் சொல்கிறது இவன் சொல்கிறதெல்லாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறத நான் கடைப்பிடிப்பேன்னு சொல்லி நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க, உங்கள் சந்ததி நல்லாவே இருக்கும். நான் சொல்றத நம்புறீங்களா? அதுக்கு தான் அந்த வசனத்தை கொடுத்துருக்காரு. இது கிறிஸ்தவர்களுடைய பாரம்பரிய புஸ்தகம் கிடையாது. சர்ச்சுக்கு போனால் கிறிஸ்தவர்கள்னா பைபிள் வச்சிருக்கணும். அப்படியா தம்பி? தம்பி வாலிப தம்பி நிமிந்து பாருங்களேன், அப்படியா? அதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. நீ நல்லா இருக்கணும், இதை படித்து கை கொள்ள நீ நல்லா இருப்ப. திருவசனத்தை அவமதிக்கிறவன் தான் நாசமா போவான். ஆனால் திருவசனத்தை கை கொள்றவன் நல்லாவே இருப்பான். சொல்லுங்களேன் என் கூட சேர்ந்து, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமா போவான். என்ன சொல்லுங்க, பயமா இருக்கா? சொல்லுங்க, திருவசனத்தை அவமதிக்கிறவன் சத்தமா சொல்லுங்க நாசமா போவான். யாருக்கும் சாவிடுற மாதிரி சொல்றீங்க. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமா போவான். ஆனா திருவசனத்தை கை கொள்றவன் நல்லாவே நல்லா இருப்பான், வாழ்நாளெல்லாம் நல்லா இருப்பான், அவனும் நல்லா இருப்பான், அவன் பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் சொல்ல கவனமாக கேட்கணும், புரியுதா? அடுத்த வாரம் உன்கிட்ட கேள்வி கேட்பேன். பைபிளை கடைப்பிடி, வாலிப பிள்ளைகள் பைபிளை கடைப்பிடி. உங்கள் அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க, நீ நல்லா இருப்ப. உன் பிள்ளைகளை கூட வளர்ப்பதற்கு கர்த்தர் நல்லா வச்சிருப்பார். பைபிளை கடைப்பிடி, பைபிளை கடைப்பிடி. பக்கத்தில் பார்த்து சொல்ல, பைபிளை கடைப்பிடி. காதல் திருமணம் செய்யாதன்னு சொன்னா செய்யாத. இயேசுநாதர் கூட்டிட்டு ஓடாதன்னு சொல்லியிருக்கிறார், ஓடாத. சொல்லுங்க, ஓடாத. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உருவாக்கி கொள்னு சொல்லாம உருவாக்கி கொடுப்பேன்னு சொன்னார்ல, அதை கடைப்பிடி. வாழ்நாளெல்லாம் நல்லா இருப்ப. உங்களுக்கு தான் தம்பி. பக்கத்தில் பார்த்து சொல்லு, முடிய ஒழுங்கா வெட்டுனா வெட்டு, முடிய ஒழுங்கா வெட்டுனா வெட்டு, இல்லைன்னா தலையில் விழுவும் கோட்டு. சொல்லு, இங்கிட்டு ஒரு வெட்டு இங்கிட்டு ஒரு வெட்டு. சினிமாவில் ஒருத்தன் வந்து வெட்டிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோயா, இவனும் வெட்டு. நமக்கு வழி நடத்துதல் சினிமா இல்லை தம்பி, நிமிந்து பாரு. நமக்கு சினிமாவுக்காக பிறந்தவர்கள் அல்ல, இந்த வேத வசனத்தை வாழ்க்கையில் கை கொண்டு சிறந்தவர்களாக பிறந்திருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை விட எங்கள் வாலிபத்தில் வித்தியாசமாக இருந்தவங்க தான்
அதுலலாம் ஒன்றும் இல்லை. ஏசுநாதரை என்னைக்கு கையில் பிடிச்சனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கேன். பைபிளை என்னைக்கு கையில் எடுத்தனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறேன். நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். பைபிளை கீழே வைக்காம படிச்சு பாரு. பைபிளை கீழே வைக்காம படிச்சு பாரு. ஒரு சகோதரனை குறித்து கேள்விப்பட்டேன். அவன் நைட்டு படுக்கும் போகும்போதெல்லாம் இருதயத்தில் வச்சு படுத்தா தான் அவனுக்கு தூக்கமே வருமா. அவ்வளவு வல்லமையுடைய வார்த்தை. ஆனால் அதை இன்னைக்கு அற்பமாய் பார்க்கிறார்கள் மக்கள். உங்களுக்கு நைட்டில் தூக்கம் வரல, அவர் அதிகாரத்தை படிங்க. ஏதாவது கை கொள்ளணும்னு ஆண்டவர் பேசுகிறாரா, கடைப்பிடிங்க. 100% குட் குட். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயும் குட். சூப்பராக ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். கைகளை இன்னொரு காரியத்தை வாசிப்போமா? யூதா 1:11. இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி, கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு நல்லா கவனிங்க. இதான் மேட்ரு பிரதர். கோரா, கோரா, இவன் பேரை கோராகின்னு கூட சொல்லல. கோரா, ஜோரா வர்றான். என்ன பாவம் செய்யறாங்க வாசிங்களே. கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி, கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். கெட்டு போனார்கள். கர்த்தரை அவமதிக்கிறவன் யாரு? கர்த்தரை அவமதிக்கிறவன் யாரு? ஊழியக்காரனை எதிர்த்து பேசுறவன், நன்றி இல்லாம எதிர்த்து பேசுறவன், உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் உன்னுடைய விடுதலைக்கும் உன்னுடைய சுகத்துக்கும் காரணமா இருந்தவனே எதிர்த்து பேசுறவன், அவன் தான் கர்த்தரை அவமதிக்கிறவன். எகிப்து தேசத்துல 430 வருஷமா அடிமைத்தனத்துக்குள்ள கிடந்தையில, கொடுமைக்குள்ள கிடந்தையில ஆண்டவர் இந்த மோசையை தெரிந்து கொண்டு உன்னை வெளியே கொண்டு வந்தார்ல. இன்னைக்கு வனாந்தரத்துல டயத்துக்கு சாப்பிட்ற இல்ல, வெயில் படாம இருளுக்குள்ள இல்லாம உன்னை நடத்துறாருல. இந்த மோசையை வச்சு அந்த மோசையை நீ எவ்வளவு கனம் பண்ணியிருக்கணும். ஆனா கொஞ்சம் பேரை கோஷ்டி சேர்த்துக்கிட்டு அவருக்கு எதிராக வந்து, மோசே மோசே நீ வா சுடு தோசை அப்படின்னு கூப்பிட்டா இப்படி என்ன ரொம்ப மிஞ்சி போற? ஜனங்கள் பரிசுத்தமானவர்கள், நீ பரிசுத்தம் பரிசுத்தம் கிடக்கிற. பொறாமையினாலே எதிர்த்து பேசினார்கள். இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற மக்கள் அப்படித்தான். 4 ஜனம் சேர்ந்துட்டா போதும், 4 காசு சம்பாதிச்சுட்டா போதும். அவன் எதிர்க்கிற முதல் ஆள் யாரா இருப்பாங்கன்னா பாஸ்டா தான் இருப்பான். ஆனா அவனுடைய முன்னேற்றத்திற்கும் அவனுடைய பிரகாசத்துக்கும் காரணமா அவர் தான் இருந்திருப்பாரு. ஆனா அவருக்கு விரோதமாக தான் மீசையை முறுக்கிட்டு வருவான். நீ எதிர்க்க வேண்டிய ஆளு, நீ எதிர்த்து பேச வேண்டிய ஆளு சாத்தான், பிசாசு, பிசாசுடைய கூட்டம். சொல்றாரு, ஊழியக்காரனுக்கு அடங்கியிரு, ஊழியக்காரனுடைய சொல்வார்த்தைக்கு கேள், எதிர்த்து பேசாத. நான் சொல்றதான் கரெக்டு அப்படியெல்லாம் சிந்திக்காத. ஆண்டவரே எங்களை அழைச்சி உனக்கு போதிக்க சொல்லியிருக்கிறார், புத்தி சொல்ல சொல்லியிருக்கிறார். அர்ப்பணிச்சு நட, பலத்த கைக்குள்ள அடங்கிரு. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்பொழுது கர்த்தர் உன்னை லிஃப்ட் பண்ணி உயர்த்துவார். எங்களுக்கு மேல கூட உயர்த்துவார். ஒன்று அவன் வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், தரிசனம் வச்சிருக்கிறார்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இப்படி நடந்து சொல்றாரு, இன்னைக்கு நான் நடத்துறேன், ஆனா பிற்காலத்தில் நீ நல்லா இருப்ப. ஆவியானவர் சொல்றார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தணும் என்று ஆண்டவர் திட்டம் வச்சிருப்பாரு. ஆனா அந்த வாலிப வயசுல எதிர்த்து பேசுறதுக்கு இடம் கொடுக்காது. அர்ப்பணம் செய். ஊழியக்காரன் உன்னை கொட்டும் போது அதுக்கு அடிபணி. என் தலைக்கு என்னைய போல இருக்கிறதுன்னு சொல்லி, குளிர்ச்சியா இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு அடிபணி. கர்த்தர் ஒரு நாள் உன்னை உயர்த்துவார். அன்னைக்கு நீ சொல்லுவ, பாஸ்டர் என்ன நீங்க இப்படி அன்னைக்கு கண்டிக்கலன்னா நான் வேற பாதையில போயிருப்பேனே. கோராயின் புத்திரருடைய ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க.
எதிர்த்து பேசுகிற பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பெத்த பிள்ளைகள் பெத்த அப்பாவை எதிர்த்து பேசாது. சபை என்பது உன்னை மாற்றி அமைக்கிற, உன்னை உருமாற்றுகிற இடம். உன் தரிசனத்துக்காக கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் சபை. இங்கே உன்னை ஆண்டவர் சரிப்படுத்திக்கிட்டே இருப்பார் தம்பி. இங்கே உன்னை ஆண்டவர் சரிப்படுத்திக்கிட்டே இருப்பார். இங்கே ஆண்டவர் உன்னை சரிப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் நீ சந்தைக்கு போவேன், இந்த ஷோரூமில் வச்சுருக்கிற அந்த வாகனங்கள்லாம் பாருங்களேன், அது செய்கிற இடத்துல எல்லாம் போய் பாருங்களேன். ஒருத்தன் தட்டுவான், ஒருத்தன் நெளிப்பான், ஒருத்தன் தொடச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் அது ஷோரூமுக்கு வந்தவொடனே அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும். அது மாதிரி தான் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் திட்டத்தை யோசேப்பின் வாழ்க்கையில் நடப்பித்தது மாதிரி நடத்துவார். அதுக்கு முன்னாடி நெளிவெடுப்பார். எங்கே தட்டணுமோ எங்கே கொட்டணுமோ எல்லாம் கொட்டுவார், கண்டிப்பார். அதுக்கு தானே பாஸ்டர். நீ அர்ப்பணிச்சு இரு. உன்னை எவ்வளவு காலம் வச்சிருக்கிறாரோ அவ்வளோ காலம் இரு. நீயா போகாத சபை விட்டு, கோபித்து கொண்டு நீயா போகாத. கர்த்தர் ஒரு நாள் ஒரு தாயையும் ஒரு சேயையும் ஆரோக்கியமாக வேறு பிரிப்பார். ஆரோக்கியமாக. அப்போ வேறு பிரிஞ்சு போய் நீ தேவனுக்காக பயன்படு. கர்த்தர் உன்னை கரங்களில் எடுத்து பயன்படுத்துவார். நான் சொன்னது புரிஞ்சதா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அவமதிப்பு செய்யாதபடிக்கு நம்மளை எப்படி காத்துக்கொள்வது? நம்மளை எப்படி காத்துக்கொள்வது? ஏன் இந்த அவமதிக்கக்கூடிய அந்த தன்மை வருகிறது? வாசியங்களை வேகமாக நான் முடிக்கிறேன். என்னாகமம் 16:32. பூமி தன் வாயை திறந்து, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் அவர்களையும் அவர்களுடைய வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும். நல்லா கவனிங்க. இங்கதான் இங்கதான் அங்க என்ன பேர் போட்டிருக்குது சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க. கோராகுக்குரிய எல்லா மனிதர்களும். ஆனா இவங்க யாரு? இவங்க யாருங்க? இவங்களுக்கு பேர் மொத்தமா என்ன பேரு? என்ன பேரு சொல்லுங்களேன். எங்க வனாந்தரத்தில் யார ஆண்டவர் பயணமா கூட்டிட்டு போனார் மோசேயின் தலைமையில்? சத்தமா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப இவங்க யாரு? தேவனுடைய ஜனங்கள் தானே, தேவனுடைய ஜனங்கள் தானே. ஆனா இங்க ஏன் கோராகின் எல்லா மனிதரும்னு போட்டிருக்கு? இவனுங்க தேவனுடைய ஜனங்களா இருக்கையிலே கோராகு என்கிற மனுஷனுக்கு இவங்க ஜனங்களா மாறிட்டானுங்க. இந்த கட்சியில சேருவானுங்க பாத்தீங்களா? அது மாதிரி இந்த கோராகு ஜனங்களை கவர்ந்து இழுத்திருக்கிறான். மோசேக்கு விரோதமா பேசி, ஆண்டவருக்கு விரோதமா பேசி கவர்ந்து இழுக்கும் பொழுது எல்லாரும் இவன் கட்சியில சேர்ந்துட்டாங்க. 250 பேர் பிரபலமானவர்கள். ஆவியானவர் சொல்றாரு, மனுஷனை வச்சு நீங்க அழைக்கப்படாதீங்க. மனுஷன் உங்களுக்கு மகிமையாகவோ மனுஷன் உங்களுக்கு அடிமையாகவோ இருக்கக்கூடாது. உங்களை அழைத்த தேவன் உங்களுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். உங்களை அழைத்த தேவனாலே நீங்கள் அழைக்கப்படுங்கள். நீங்கள் எப்படி அழைக்கப்படணும் தெரியுமா? நீங்க எப்படி அடையாளப்படுத்தணும் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய பிள்ளை. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க, அந்த விசுவாசி, அந்த ஆத்துமா தேவனுடைய பிள்ளை. அப்படி சொல்லணும். உங்களை ஏதாவது ஒரு சினிமா நடிகரை வச்சு சொல்லக்கூடாது. உன் ஜாதி பேரை வச்சு அழைக்க கூடாது. ஜாதி என்பது கிடையாது. ஜாதி என்பது உலகத்தில் மனுஷன் அவனுடைய ஆதாயத்துக்காக அவர் உருவாக்கி கொண்டதுதான் ஜாதி. பிசாசு மனுஷனை பிளவுபடுத்துவதற்காக அவன் மண்டைக்குள்ள வச்சதுதான் ஜாதி. நம்ம மனுஷனால அழைக்கப்படக்கூடாது. அதே மாதிரி ஒன்ன மனுஷனை குறித்து அவன் ஃப்ரெண்டு இவன் ஃப்ரெண்டுன்னு அழைக்க விடாத. எந்த மனுஷனுக்கும் அடிமையாகாத. நீ மகிமை இழந்து போவ. தேவனுடைய நாமத்தினால அழைக்கப்படு. சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாமோ எங்களுடைய ஜீவனுடைய தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம்.
நம்ம ஏசப்பாவை தரித்து கொள்வோம், ஏசப்பாவை பாடுவோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சில ஸ்தாபனங்களுடைய பேரை சொல்லி நாங்கள் அந்த ஸ்தாபனம், நாங்கள் இந்த ஸ்தாபனம்னு. ஆவியானவர் சொல்றாரு, கடவுளை வச்சு மகிமைப்படுத்து. இயேசுவின் பிள்ளை இன்னும் மற்றவங்க ஒன்று அடையாளப்படுத்தட்டும். இயேசுவினுடைய பிள்ளையா நீ அடையாளப்படுத்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. அது மற்றதெல்லாம் உலக பிரகாரமான பெருமை. இந்த கோராகு ஒரு வஞ்சிக்கிற ஆவி, மனுஷனை பிரியப்படுத்துகிற ஆவி, கவர்ச்சிகரமான ஆவி. அதனால தான் 250 பேர் பிரபலமானவர்களை பிடிச்சிருக்கான். ஆவியானவர் சொல்றாரு, மனுஷனை பிரியப்படுத்துகிறவர்களா இருந்தா நம்ம தேவனுடைய பிள்ளை இல்லவே, நான் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லவே அப்படி சொல்றார் பவுல். மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. நம்ம யாரை பிரியப்படுத்த வேண்டும்? நம்ம யாரை வெளிப்படுத்த வேண்டும்? நம்ம யாரை அடையாளப்படுத்த வேண்டும்? நம்முடைய அடையாளம் யாரா மாறணும்? இயேசு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இயேசு. இயேசு. சத்தமா சொல்லுங்களேன், இயேசு. ஆரம்ப காலத்தில் நாங்கள் இந்த கிழத்தாயில்பட்டியில் தங்கி இருந்து ஊழியம் செய்தோம் காலனியில். நான் ஊருக்கு போயிட்டு வரும்பொழுது சின்ன பிள்ளைலாம் ஓடி வருவாங்க. எங்களுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? ஏசு அண்ணா வந்துட்டார். ஏசு அண்ணா. எந்த அண்ணா? ஏசு அண்ணா. நம்முடைய அடையாளம் யாரு? ஏசு அண்ணா. இன்னைக்கு உங்களெல்லாம் எப்படி அடையாளப்படுத்துறாங்க? செல்போன்லேயே உங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்துறீங்களா? அந்த டிபியில் சில நடிகைகள் போட்டோ வச்சுருங்க, சில நடிகர் போட்டோ வச்சுருங்க. பிறந்த நாள் வர முடியல, உடனே ஒரு சினிமா பாட்டை உள்ளே பூத்தி விட்டுறீங்க. அப்படித்தானே? ஒரு கிரீடத்தை ஒன்று வச்சு விட்டுறீங்க. அல்லேலூயா. மற்றவங்களை வாழ்த்துறது தப்பு இல்லை. நல்ல பாட்டு வச்சு வாழ்த்துங்க. ஃபாதர் பாட்டு எப்படி இருக்குது? பிரியமானவளே அடி டம்முன்னு அடி உழுவோம், வச்சு விடுங்க. ஆனால் நாங்கள் சினிமாவை விட்டு எப்படி பிரிவது? பிரிக்க முடியாதது சினிமாவையும் என்னையும். உன்னை பிரித்து விடும் பரலோகத்தையும் உன்னையும், சேர்த்து விடும் உன்னையும் பாதாளத்தையும். இந்த சினிமா எவ்வளவு ஒரு பிசாசனுடைய கூர்மையான ஆயுதம் தெரியுமா? அது மண்டையில் இருக்கிற சிந்தையை தாக்கும். உன்னை தேவனுக்குள்ள வளர விடாது, உன்னை பைபிளை எடுக்க விடாது. சினிமா சீரியல்கள்லாம் சாத்தானுடைய ஆயுதங்கள். அதுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், அந்த தேவனுடைய வசனத்தை படிங்க, தேவனுடைய வசனத்தை கேளுங்க, ஜனங்களுக்காக ஜெபிங்க. 4 பேரை பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி சொல்லுங்க, உங்களை அடையாளப்படுத்துங்க. உங்களை பார்த்த உடனே ஜீசஸ் சன் வந்திருக்கிறாரப்பா அப்படி சொல்லட்டும், ஏசப்பா மகன் வந்திருக்கிறாரப்பா அப்படி சொல்லட்டும். அடையாளப்படுத்துங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. இவ்வளவுதானே உங்க கை தட்டு? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். 2 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் திறந்து பார்த்து, சன்னல் வழியாய் திறந்து பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு, தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அல்லேலூயா. கர்த்தரை அவமதிக்கிறவங்க யாரு சிஸ்டர்? கர்த்தரை அவமதிக்கிறவங்க யாரு? சர்ச்சுக்கு வந்தா கையை தட்ட மாட்டோம், பாட்டு பாட மாட்டோம். அப்படியே பக்கத்துல யாராவது அந்நிய பாஷை பேசி கையை தட்டினா இப்படி பார்ப்போம். மனசுக்குள்ளேயே இவங்களுக்கு வேலை இல்லை. ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களை பார்த்து நீங்க உங்க மனசுல அவமதிச்சீங்கன்னா, பைபிள் சொல்லுகிறது நீங்கள் ஆராதனையை அவமதித்தவர்கள். நீயும் ஆராதி, மற்றவங்களும் ஆராதிப்பதற்கு உற்சாகப்படுத்து. ஆனா ஒரு நாளும் சர்ச்சுக்குள்ள
மக்கள் எப்படி கர்த்தரை ஆராதிச்சாலும் உன் சிந்தனையில கூட அவங்கள அற்பமாகவோ இழிவாகவோ நினைச்சிராத, பாத்துறாத. அவங்கள குறித்து இவங்க இப்படி ஆராதிக்காங்களே, நடனம் பண்ணி ஆராதிக்கிறாங்களே, கைத்தட்டி ஆராதிக்கிறாங்களே, குதித்து ஆராதிக்கிறாங்களே, நம்மளும் ஆராதிப்போம்னு ஆராதனைக்குள்ள முன்னேறி செல்லு. ஆனா ஆராதிக்கிறவங்களை பார்த்து அவமதிப்பு செய்யாதே. புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும், பொண்டாட்டி புருஷனே ஆயிருந்தாலும், உங்க கணவர் ஆண்டவர் மேல பக்தியா இருந்து குதிச்சு ஆடுறாரா, ஆராதிக்கிறாரா, நீ கூட சேர்ந்து ஆடு. ஆனா அவமதிக்காதே. ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து உடன்படிக்கை பட்டி தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. ஊர் வாசலுக்குள்ள வரும்பொழுது அரண்மனை இருக்கிறது. இவன் நல்ல பொம்பளையா இருந்தா மீகா என்ன செய்வா? இறங்கி போய் தாவீது கூட சேர்ந்து கர்த்தரை துதிச்சிருப்பா. ஆனா இவங்க ஐயன் சவுல் இல்லை, அவன் ஒரு மடக்கணம் பிடிச்சவன், மடக்கணம் பிடிச்ச மாமே, மருமகனை பட்டயத்தை எடுத்து வெட்ட திரிஞ்சவன். அவன் மகா எப்படி இருப்பா? சன்னலை திறக்கா, கொட்டிச்சத்தத்தை கேட்டு தூரத்தில் பார்க்கிறா, தன் கணவர் ஆடுகிறத பார்க்கிறார். அவர் நன்றி உள்ள தேவ மனுஷன். தாவீது நன்றி உள்ள தேவ மனுஷன். ராஜாங்கிறத மறந்துட்டு ராஜ வஸ்திரத்தை கலத்தி தூக்கி போட்டு சொலண்டு சொலண்டு ஆடுறாரு. அவரை இவா மனசுக்குள்ளே அவமதிக்கிறா. வீட்டுக்கு வந்த உடனே இஸ்ரவேலில ராஜா எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் அப்படி சொல்றா. இவர் சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டை பார்க்கலாம், உன்னுடைய அப்பாவை பார்க்கலாம், கர்த்தர் என்ன அதிகமாக ஆசீர்வச்சிருக்கிறார். என்ன தெரிந்து கொண்டாரு இஸ்ரவேல் மேல? அவர் மறைமுகமா சொல்றாரு, பெஞ்சமின் கூத்திரத்துக்கு அரசாளுகிற பதவியை கொடுத்திருந்தாரு. ஆனா கர்த்தர் அதை உன்னுடைய சித்தப்பா பெரியப்பா அப்படி கூட கொடுக்கல, அப்படியே யூதா கோத்திரத்துக்கா எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த தெய்வத்துக்கு முன்னாடி இப்படி ஆடுவேன், இதை விட கீழே ஆடுவேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டின இரக்கத்தை நினைச்சு பாருங்களேன். சர்ச்சில் உங்க குடும்பத்தை கர்த்தர் எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறார், உன்னை எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறார். நல்ல படிப்பு கொடுத்து படிக்க எல்லா உதவிகளையும் செய்து உன் குடும்பத்தை உயர்த்தி வச்சிருக்கிறார், உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரே. அதெல்லாம் சர்ச்சில் மனசுல நினைச்சு கர்த்தரை நீ ஆராதிக்காம சும்மா இருப்பியா? ஆடணுங்க, ஆண்டவரை துதிக்கணுமுங்க, பாடணுங்க, வெட்கப்படவே கூடாது. ஆனால் இன்னைக்கு இருக்க ஜனங்களை பாருங்களேன், தெருவில் பிள்ளைகள் ஆடுனா, குடிச்சிட்டு ஆடுனா, கொட்டுக்கு முன்னாடி ஆடுனா அதை பெருமையாக பார்க்குதுங்க. ஆனால் சர்ச்சில் வந்து ஆண்டவரை துதிச்சா ஒரு மாதிரி பார்க்குதுங்க. யார் சிலர்லாம் அந்நிய பாஷையே பேசுறது கிடையாது, வெக்கம். சர்ச்சில் தாங்க நல்லா அந்நிய பாஷை பேசணும். அப்பா வீட்டுக்கு வந்துட்டு கம்முன்னு போனால் இப்படி நல்ல விடுதலையோட அந்நிய பாஷை பேசணும். எவ்வளோ அபிஷேகத்தை உள்வாங்கணுமோ உள்வாங்கணும். நான் வெக்கப்படவே மாட்டேன். இன்னைக்கும் கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, இன்னும் உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா பாடு, நல்லா துதி. சர்ச்சிலெல்லாம் வந்து குப்புற கவுந்து கிடக்காத. 2 கை கொடுத்துருக்கிறாரா, நல்ல கை தட்டு, நல்ல வாயை திறந்து பாடு. ஓ சத்தத்தை நீயே ரசித்து பாடு. நான் அப்படித்தான் கர்த்தரை துதிக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன் இன்னும் மகிமையா விளங்குவான். உன்னை யாரெல்லாம் அற்பமா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் மகிமையா விளங்குவான். இவா கர்த்தரை அவமதிச்சதுனால என்ன நன்மை இழந்தா தெரியுமா? அதே வாசிச்சிருங்களேன், கடைசி வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்களேன். கடைசி வசனம் 6. நான் மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாம போச்சே. கர்த்தரை அவமதிச்சா, இருதயத்தில் அவமதிச்சா, அவளுக்கு என்ன இல்லாம போச்சு? குறிப்பிட்ட வருஷங்கள் கூட கிடையாது, சாகிற வரைக்கும் அவளுக்கு பிள்ளை இல்லை. கர்த்தரை அவமதிக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரை அவமதிக்காதீங்க. 4 பிள்ளை கொடுத்துருக்கிறாரு, இன்னும் 7 பேர பிள்ளைகள் ரெடியா நிக்கிறாங்க, பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து 32 பேர பிள்ளைகள் நிற்கிறாங்க. ஒரு பெருக்கத்தின் வம்சத்தை தேவன் உங்களில் வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் கர்த்தரையோ கர்த்தருடைய சபையவோ ஆராதனையோ ஊழியக்காரனை அவமதிச்சிங்கன்னா ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க.
இவா ஒரு வம்சத்தை அல்லவா இழந்தாள். அவளிடத்துல 3 பிள்ளைகள் பிறந்துச்சுன்னா 3 வம்சத்தை அல்லவா இழந்தாள். அந்த அதாவது பல வம்சங்களை அல்லவா இழந்தாள். நாம் கர்த்தரை அவமதிக்க கூடாது, மீகா போல இருக்கக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கிறவங்களை, ஜெபிக்கிறவங்களை பார்த்து ஜெபத்தில் ஒரு நாள் கேலி பண்ணாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, மனசுக்குள்ளே கூட நினைக்காதீங்க. அவங்க ஒரு ஸ்டைலாக ஜெபம் பண்ணாலும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நாள் அதை பரியாசம் பண்ணாதீங்க. கர்த்தர் நம்மளை நினைப்பார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்வோமா? முதல்ல தேவனால் அழைக்கப்படுங்கள். 2வது ஆராதனையை மதிப்பு செய்யுங்கள். ஆராதிக்கிறவங்களை மதிப்பு செய்யுங்க. முழங்கால் படிவிடுவோமா? கண்களை மூடுவோமா? உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் முழங்கால் படித்து, எல்லாரும் முழங்கால் படித்து வலது கரத்தை உயர்த்தி. இதுக்கு முன்னாடி நீங்க அவமதிச்சிருக்கலாம், ஆனா இனி நான் அவமதிக்க மாட்டேன், கர்த்தரை அவமதிக்க மாட்டேன். உங்க கைகளை, 2 கைகளை உயர்த்தி ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி கீழே போடவே போடாதீங்க. அர்ப்பணம் செய்யுங்க. என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் அவமதிச்சிருந்தேனே, என்னை மன்னிச்சிருங்க ஜீசஸ். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏசப்பா. இனிமே நான் கரெக்டா இருப்பேன் ஆண்டவரே. உங்களை நான் மதிப்பு செய்வேன், உங்களுடைய நான் மதிப்பு செய்வேன். ஒரு நாள் வேதத்தை அவமதிக்க மாட்டேன், ஆராதிக்கிறவங்களை அவமதிக்க மாட்டேன், என் இருதயத்தில் கூட அவமதிக்க மாட்டேன். மனுஷர்களை அடையாளமா மாற்ற மாட்டேன், உங்களையே அடையாளமா மாத்திக்கிருவேன். நல்ல 2 கைகளை தட்டு ஆவில நிறைஞ்சு, அந்நிய பாஷையில நிறைஞ்சு, பின்னாடி உள்ளவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரியவர் 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 பெரியவர். வாலிபர்கள் சொல்லுங்க, பெரியவர் ஸ்தோத்திரம். உங்களை நான் மதிப்பேன் ஏசப்பான்னு சொல்லுங்க, உங்களை நான் கனம் பண்ணுவேன் ஏசப்பான்னு சொல்லுங்க, உங்கள் நினைவுகளை நான் மதிப்பேன் சொல்லுங்க. ஆமா. எத்தனை பேர் இனி நான் ஒரு நாளும் ஒரு காலமும் ஆண்டவரை அவமதிக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி காமிங்களேன்.